ஸோ மீண்டும் ஒரு அழகான ஒரு பயணம். நாகூரில் இருக்கோம். இப்போது நாகூர் தர்காவுக்கும் இந்த பீச்சுக்கும் நடுவில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த பீச்சில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடைக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கும் அங்கே. ஸோ அதை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க கிளம்புவோம். காரு பார்க் பண்ணியாச்சு. சூப்பராக அப்படியே இறங்கி கிளம்புவோம் பீச் கிட்ட. இதுதான் வந்து நாகூர் தர்கா. நம்ம ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போவோம். பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கான்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே நடந்து பீச்சுக்குள்ளே போவோம். ஸோ நாம் வந்து நாகூர் பீச்சில் இருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நாகூர் தர்கா. இதே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாகூர் பீச். சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க. சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட், வெதர். ஒரு கொஞ்ச நேரம் இந்த பீச் சவுண்டை கேளுங்க எப்படி இருக்கான்ட்டு. இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது. அதுபோல் இந்த பீச்சுமே வந்து நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே காமிக்கிறேன் பாருங்களா, இந்த பக்கம் இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்களா. ஸோ இவ்வளோ டூரிஸ்ட் வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு சில குப்பையெல்லாம் போடாதீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மேகெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வானத்துலேருந்து கல்டு கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா சென்டரில் கடல்லேருந்து நீராவி அந்த ஸ்ட்ரீம் வந்து அந்த மேகத்துக்கு போகுது பாருங்கள். அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்கா, சூப்பராக இருக்குது பாருங்கள். கேமராவில் தெரியுதா? தெரியுது. இந்த கடல் அலைகள் வந்து ரொம்பவே வந்து இந்த சுழலக்கூடியது. அதாவது இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க த வேர்ல்ட் ஆஃப் ஓஷன். ஸோ அந்த மாதிரி சுமார் 50க்கும் மேற்பட்ட ஃபிஷர்மேன்ஸ் வந்து இங்கே வந்து இறந்து போயிருக்காங்க அந்த சுழலில் மாட்டி. இங்கேயே வந்து பீச் என்ட்ரன்ஸ்லேயே வந்து போர்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள். இப்போ கூட ஒரு 2 days பிஃபோராக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துதான் அந்த நியூஸ் வந்ததில்ல. பாருங்கள், இந்த ஃபிஷர்மேன்ஸுக்கு முன்னாடி நம்ம ஸ்விம்மிங் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், அவங்களுக்கே வந்து இந்த நிலைமைனா அப்போது நம்மளாம் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ இங்கேருந்து இந்த அப்படியே இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம் பீச். வேதாரண்யம்லேருந்து நம்மளுடைய கனவு நாடான ஸ்ரீலங்காவுக்கு வந்து 27 to 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு அந்த பழைய மாதிரி அந்த போட் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். விச் மீன்ஸ் எளிய மக்களும் ட்ராவல் பண்ணக்கூடிய வகையில் போட் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரேன். இங்கே பாருங்கள் போட் ரைடு. ஓகே, இந்த சூப்பரான பீச் பார்த்தாச்சு, நாகூர் பீச். இதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். லேண்ட்ஸ்கேப் தாங்க சூப்பராக இருக்குங்க. அது அங்கே பாருங்களேன், இதை பாருங்களேன், க்ளவுடு அதுக்கு கீழே வந்து கடல்.